வெல்கம் டு கோட் டு ஆல்கோ சேனல். நம்ம கோட் டு ஆல்கோவில் உங்கள் மேனுவல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கோடிங் பண்ணி ஆட்டோமேட் பண்ணி தருவோம். அந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எங்கள் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி புதுசாக லான்ச் ஆன க்ரூட் ஆயில் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ரூட் ஆயிலில் நம்மளுக்கு 4 PM ஸ்ட்ராட்டஜி ஒன்று லான்ச் ஆகிருக்கு. ஸோ அது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் என்ட்ரி டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4 PM 4 மணிக்கு தான் வந்து ஆர்டர் எடுக்கும். ஸோ என்ன பேசிஸில் ஆர்டர் எடுக்கும் அப்படின்னா 3 PMலேருந்து 4 PMோட ஹை அண்ட் லோ, 3லேருந்து 4 மணிக்கு கூட ஹை அண்ட் லோ ரேஞ்ச் மார்க் ஆகிக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ் பஃபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ரேஞ்சுக்கு மேலே ஒரு 10 பாயிண்ட்ஸ், ரேஞ்சுக்கு கீழே ஒரு 10 பாயிண்ட்ஸ் பஃபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். அந்த பஃபரையும் தாண்டி ரேஞ்சையும் தாண்டி கட் ஆகும் போது கால் ஆப்ஷன் பை எடுக்கும். கீழே சைட் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பை எடுக்கும். ஸோ இதை சார்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து 3லேருந்து 4 மணிக்கு உண்டான ரேஞ்சு. இந்த பாக்ஸ் தான் ரேஞ்சு. இதோட ஹை அண்ட் லோ தான் எல்லோ லைனாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்கு மேலே ப்ளூ லைன் 10 பாயிண்ட் பஃபர், கீழே ப்ளூ லைன் 10 பாயிண்ட் பஃபர். ஸோ இதை எங்கே உடைக்குதோ, இது எங்கே டச் ஆகுதோ அங்கே தான் ஆர்டர் எடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 4 மணிக்கு முடிஞ்சிருக்கு, 4 மணி ஹை அண்ட் லோ மார்க் ஆகிருக்கு. கரெக்டாக 5 மணிக்கு தொட்டு இங்கே ஆர்டர் ட்ரிகர் ஆனதுலேருந்து 50 பாயிண்ட் டார்கெட், 50 பாயிண்ட் இந்த க்ரீன் லைன் டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ லைன் இங்கே கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்துருச்சுன்னா இங்கே தான் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பஃபர் லைன் கீழே டச் ஆகுதோ, கீழே உடச்சி பஃபர் லைன் டச் ஆகும் போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அதே மாதிரி ஆர்டர் எடுத்ததுலேருந்து 50 பாயிண்ட் டார்கெட், அதாவது 50 பாயிண்ட்ன்றது 5000 ரூபா க்ரூட் ஆயிலில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 பாயிண்ட் எங்கே புக் ஆகிருக்குன்னா 21:05 டைமில் உங்களுக்கு ஆர்டர் புக் ஆகிருக்கு. இதில் நம்ம 3 பாயிண்ட் நோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பஃபர் 10 பாயிண்ட்ஸ் மேலேயும் கீழே வச்சுக்கும். அது பஃபர் பாயிண்ட்ஸ் ஹிட் ஆனால் தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த ஆப்ஷன் மல்டிப்ளை ஆகும். ஒரு லாட் எடுத்துச்சுன்னா அடுத்த லாட் எடுக்கும்போது 2 எடுக்கும், அதுக்கு அடுத்து எடுக்குன்னா 3 எடுக்கும். செகண்ட் பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன, ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் எடுக்கும். ஸோ 3 ட்ரேடுக்கு மேலே எடுக்காது. அதோட ஸ்டாப் லாஸோ டார்கெட்டோ ஹிட் ஆகிடுச்சுன்னா ஆர்டர் கட் ஆகிடும். அதுக்கு மீறி உங்களுக்கு ஆர்டர் எடுக்கக்கூடாதுன்றதுக்காக அதோட ஹை அண்ட் லோ, அதாவது நம்ம மார்க் பண்ணதோட ஹை அண்ட் லோ, இங்கே 2 மார்க் பண்ண ஹை அண்ட் லோவை ரேஞ்ச் 100 பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஆர்டர் எடுக்காது. 100 பாயிண்ட்குள்ளே ரேஞ்ச் மார்க் ஆனால் மட்டும் இந்த லைன் கட் ஆகும் போது ஆர்டர் எடுக்கும். இந்த ரேஞ்ச் 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா அன்றைக்கி ட்ரேட் கிடையாது. ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து 4 PM ஸ்ட்ராட்டஜி, க்ரூட் ஆயிலோட 4 PM ஸ்ட்ராட்டஜி. 3 PMலேருந்து 4 PMோட ஹை அண்ட் லோ மார்க் ஆகிக்கும். அதுலேருந்து 10 பாயிண்ட் மேலேயும் 10 பாயிண்ட் கீழேயும் பஃபர் ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ கால் ஆப்ஷன் எங்கே ட்ரிகர் ஆகும்னா இந்த லைன் தொடும் போது, பஃபரோட 10 பாயிண்ட் தொடும் போது கால் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகும். பஃபரோட கீழ் லைன் இந்த ப்ளூ லைன் தொடும் போது புட் ஆப்ஷன் ட்ரிகர் ஆகும். இங்கேருந்து 50 பாயிண்ட் டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கால் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்ததுன்னா கீழே இருக்கிற ப்ளூ லைன் தான் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி கீழே ஆர்டர் எடுத்ததுன்னா மேலே இருக்கிற ப்ளூ லைன் தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஒவ்வொரு ஆப்ஷனும் தனித்தனியாக மல்டிப்ளை ஆகும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேட் தான் எடுக்கும். நெக்ஸ்ட்டு 100 ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் வந்துடுச்சுன்னா, அதாவது 3 PMலேருந்து 4 PM 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே ரேஞ்ச் இருந்துச்சுன்னா அன்றைக்கி டே ட்ரேடு கிடையாது. ஸோ இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை ஒரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.